என்னோடய பையன் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கான். இது வந்து 4வது வருஷம். நாங்கள் வந்து 4 வருஷமாக பூஜை போடணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அது என்னமோ போட முடியாமலே போயிடும். இந்த தடவை கண்டிப்பாக போடணும்னு நினச்சோம். அதே மாதிரி போட்டுட்டோம். 4வது வருஷம்னா தொடர்ந்து 4 வருஷம் இல்லை. அவன் கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் போட்டுட்டான். அதுக்கப்புறம் கொரோனா அப்புறம் போட முடியாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் எப்படியும் போடணும்னு நினச்சி அவனும் மாலை போட்டுட்டான். அதே மாதிரி பூஜை பண்ணணும்னு நினச்சோம். அதே மாதிரி பூஜையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த பூஜை வந்து முதல்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சிலர் பூஜைலாம் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக அன்றைக்கி நிறைய வேலை இருந்தது வீட்டில். இருந்தாலும் அப்பப்போ நடுவில் சின்ன சின்ன கிளிப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு இப்போ இதில் போடுறேன். பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய பையன் இது 4வது வருஷம் மாலை போடுறான். போன 3 வருஷமும் நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஒவ்வொரு டைமும் நினைப்போம் மாலை போடும்போது பூஜை போடணும்னு. ஆனால் எங்களால் போடவே முடியாது. ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூழ்நிலை காரணமாக போட முடியாமல் போயிடும். இந்த தடவை எப்படி இருந்தாலும் பூஜை சின்னதாவது போட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த தடவை நாங்கள் ரெடி பண்ணோம். அதே மாதிரி சிம்பிளாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, சிம்பிளாக நாங்கள் நினச்சது நல்ல கிராண்டாகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க பண்ண எல்லோரும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க, ரொம்ப பெரியவங்க கூட கிடையாது. குருசாமி தவிர்த்து மீது எல்லாருமே என் பையன் ஏஜில் இருக்கவங்க. வந்ததே ஒரு 3 மணிக்கு தான் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எப்படி எடுத்து பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து மாலை காலையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அது ஈவினிங் தானே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக அது வாடிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று சுற்றி தண்ணி தெளிச்சிட்டே இருந்தேன். அப்பப்போ தண்ணி தெளிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த ரூமில் வந்து ஃபேன் வேறு ஓடிட்டே இருந்தது. அது வாடிடக்கூடாதுன்னு அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டே இருந்தேன். நான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தோம். அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த வேலை கஷ்டம் கூட தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்து செஞ்சிட்ருந்தோம். ஒரு பக்கம் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. பூ கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி பூ கட்டி முடிச்சிட்டாங்க. நிறைய பூ வந்து உதிர்க்க வேண்டி இருந்தது. அதனால் இப்போ எல்லாருமே பூ கட்டுறதை விட உதிர்க்கிறதுக்கு தான் நிறைய பூ இருந்தது. அதனால் நிறைய பூ இப்படி உதிர்த்து வச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னோடய பொண்ணு. இவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் என்னோடய ஹஸ்பண்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரூமில் ஒருத்தர் பூ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த ரூமில் தான் முக்கியமான வேலையே நடந்துகிட்டு இருந்தது. அது என்னென்னா, ஐயப்ப பூஜைக்கு ரெடி பண்ணுறவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து தோரணம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இல்லை, ஒரு 3-4 பேர் வெளியில் தோரணம்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த ரூமில் தான் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக இந்த ரூமை நாங்கள் 2 நாளாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரூம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இந்த ரூம் வந்து இப்படி எவ்வளோ அழகாகிடுச்சு பாருங்கள். இன்னும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதும் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரூம் பார்க்கவே ஒரு கோயில் மாதிரி இருந்தது. ஒருத்தங்க வந்து பாருங்கள், சாமி படம் ஃபுல்லாக ஒரே ஆள் ரெடி பண்ணாங்க. அவங்க வந்து பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ பொறுமையாக பண்ணுறாங்க, அதுவும் அழகாக பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு கோணல் மாணல் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப பொறுமை வேணும் இதுக்கெல்லாம். அது என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்னவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜில் இவ்வளோ ஒரு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக பொறுமையாக ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்து வச்சாங்க. சாமி படத்துக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வச்சுட்டாங்க. அடுத்து படிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நாங்கள் தினமும் கும்பிட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த படத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் என் பையன் தினமும் இந்த படத்துக்கு தான் பூஜை பண்ணிகிட்ருப்பான். இந்த சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் படிக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பண்ணி கடகடன்னு இது கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே எனக்கு இப்படி நான் வெளியில் போய் ஒரு வேலை பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ளேயும் பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் நாங்கள் உதிர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூவெல்லாம் இந்த மாதிரி ஒரு வேஷ்டியில் போட்டு நாங்கள் வந்து தனித்தனியாக உதிர்த்து வச்சுருந்தோம். சாமந்தி தனியாக, ரோஸ் தனியாக, தனித்தனியாக உதிர்த்து எல்லாத்தையும் ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க அதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டாங்க. தனித்தனியாக தெரியக்கூடாது, எல்லாம் ஈவனாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் ஒன்றா கலந்துட்டாங்க. இது வந்து என்னோடய பையன் தினமும் கட்டுற வேஷ்டியில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வேஷ்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் பண்ணணுமா என்னன்னு எனக்கு தெரியலை. அவங்க தான் கேட்டாங்க. அவன் கட்டின வேஷ்டி தான் கொடுக்கணும்னு சொல்லி. நாங்கள் நினச்சோம் கட்டினது எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இல்லை, அதில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கட்டுற வேஷ்டியை வாங்கி அதில் தான் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாம் என் பையன் ஏஜில் இருக்கிறவங்க தான். எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணினாங்க தெரியுமா. ஒவ்வொன்றும் பார்த்து பொறுமையாக பண்ணாங்க. ஒருத்தர் வெள்ளை தாடி வச்சு நின்றுட்டுருக்காரு. அதுவும் பையன் வயசானு கேட்காதீங்க. அவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். அவர் வந்து பார்த்துட்ருக்காரு, ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. அவர் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு. ஒரு வழியாக கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது அந்த இடத்துலையே, அவ்வளோ நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் அதெல்லாம் முடிஞ்சதும் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணாங்க. பஞ்சாமிர்தம் இடிச்சிட்ருக்கிறது தான் என்னோடய பையன். ஒருத்தர் பழம்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அவன் இடிச்சிட்டு இருந்தான். இந்த மாதிரி வாயில் கவர் பண்ணிட்டு தான் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணுவாங்க. நான் பெரிய பெரிய பூஜையில் கோயிலெல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி இவங்களும் பண்ணினாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பூஜை நடக்குமா நடக்காதான்ற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருந்தோம். ஆனால் அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே பூஜையும் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் இந்த ஐயப்பனோட அருள்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக பூஜை முடிஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிகிற டைம் இருக்கும்போது குருசாமி வந்துட்டு அவங்களும் சும்மா இல்லை, அவர் கையில் ஒரு சில பூஜை பாத்திரம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதுக்கு அவரே தான் குங்குமம் மஞ்சள் வச்சார். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ஒரு வழியாக எல்லாம் பண்ணி முடிச்சதும் ஒரு 7 o'clock போல் பூஜையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் என் பையன் பாடிட்டுருக்கான்றதுக்காக நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். அதுதான் இது. முதல் படியில் கற்பூரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படி பூஜை ஸ்டார்ட் ஆனதுனால நான் இனி பேச ஆரம்பிக்கலை. நீங்கள் அப்படியே பாருங்கள். இதில் என்ன அழகுனா, ஒரு படியில் வச்சதும் அடுத்தடுத்த படியில் அதுவே பிடிச்சிட்டு அப்படியே போகும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இனி பேசலை, நீங்களே அப்படியே பாருங்கள். பூஜை நாங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சுது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்து சந்தோஷம் இருந்தது. இந்த வீடியோ மூலமாக எங்கள் வீட்டு பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஐயப்பனோட அருளும் ஆசையும் எல்லாம் கிடைக்கணும்னு நாங்கள் மனசார வேண்டிக்கிறோம். நன்றி.